தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே 2021 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்தே நாங்கள் அரசுக்கு ஆட்டோ கால் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அரசு அந்த ஒரு கோரிக்கைகளுக்கு இது வரைக்கும் செவிசாச்சதா இல்லை. பல்வேறு போக்குவரத்துறை ஆணையர்கள் இருந்தாங்க, பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி மனுக்களை கொடுத்திருக்கிறோம். அந்த மனுக்களை கொடுத்தும் கூட பல்வேறு வலிமையான போராட்டங்களை நடத்தி கூட அரசு அன்றைக்கு அந்த போராட்டத்தை எப்படி கலைக்கலாம், இவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற செயல்பாடுகள்ல தான் இப்போது இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். ஏன்னா இன்றைக்கு விடியல் ஆட்சி, யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களே பேசுறாங்க. இன்றைக்கு ஓட்டுநர் தொழிலாளர்கள் மனக்குமுறல்களோடு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறோம். அதுல மிக முக்கியமானதாக பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக 12 ஆண்டுகள ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உயர்த்தல. அதனால பல்வேறு பிரச்சனைகளை நாங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்வாதாரம் பாதிக்குது. பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்து வட்டியினுடைய கொடுமைகள்ல மாட்டிக்கிட்டு சிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆட்டோ நீங்க கை போட்டு டெய்லி தண்டல் வாங்கிருக்கீங்களா, மாச வட்டிக்கு வாங்கிருக்கீங்களா, ஆமான்னு சொல்லுவாங்க. 9 பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. கந்து வட்டிக்காரர்கள்ட்ட இன்னைக்கு அதிகமா கந்து வட்டியில மாட்டிக்கிட்டு இருக்குது இந்த ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சரியான கட்டண நிர்ணயம் இல்லை. நாங்க ஏற்கனவே அமைச்சர் அவர்களிடையே சொன்னோம், இது ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்றது ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய அப்போது தலைவராக இருந்த இணை ஆணையர் சிவகுமரன் அவர்கள் இன்னைக்கு கூடுதல் ஆணையராகவே ஆயிட்டாரு. அப்ப அவங்களுக்கு சம்பள உயர்வு, அந்த கூட்டத்தை நடத்த அதிகாரிக்கே சம்பள உயர்வு வருது, ப்ரொமோஷன் வருது, எல்லாமே வருது. ஆனா எங்களுக்கு அந்த விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் அரசு நிறைவேற்றி கொடுக்கல. இதுல என்ன கொடுமைனா, நீதிமன்றமே இந்த மீட்டர் கட்டணத்தை சரி பண்ணி கொடுங்க, மாற்றி அமைங்க அப்படின்றது நீதிமன்றமே சொல்றாங்க. உயர்நீதிமன்றமே மாண்புமிகு உயர்நீதிமன்றமே ஒரு 3 முறை சொல்லிடுச்சு. அப்படி சொல்லி ஏன்னா ஒரு விஷயத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, இல்ல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம், பரவாயில்ல. அதையும் இந்த அரசு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டுகொள்ளல. ஏன்னா அரசுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் தடை இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமானதாக நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கிய பிரச்சனையாக 30% வரைக்கும் கமிஷன் எடுக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் ரெண்டுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு 5% ஜிஎஸ்டின்ற பேர்ல எடுத்து அதை அரசாங்கத்துக்கு அவங்க ஒழுங்கா கட்டுறதும் கிடையாது. அதுல பல்வேறு குளறுபடிகள் நடக்குது. இதே பாத்தீங்க அப்படின்னா ரேபிட்டோ, நம்ம யாத்திரி, டாக்ஸினா இந்த நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாஸ் மாடல் அப்படின்ற முறையில எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 45 ரூபா, 25 ரூபா அல்லது ஒரு 75 ரூபா நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வேறுபாடு. அப்போ வாடிக்கையாளர்கிட்ட நாங்க என்ன பணம் வாங்குறோமோ, இப்ப நீங்க வாடிக்கையாளர்களாக வரும்போது அந்த பணம் நேரடியாக எங்க பாக்கெட்டுக்கு வருது. இதை பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இதே போன்ற நம்ம ரேபிட்டோலையும் சரி, நம்ம யாத்திரையிலும் சரி, டாக்ஸினாலும் சரி, வாடிக்கையாளர்கிட்ட போறோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்தா கூட எங்களோட கியூஆர் கோடு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். இப்ப நீங்க வர்றீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் நாங்க அக்செப்ட் பண்றோம். அந்த ட்ரிப் முடிச்சோடனே எங்களோட கியூஆர் கோடு எங்க வங்கிக்கு வரக்கூடிய பணத்துக்கு தான் ஆகும். இதே ஓலா ஊபர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்குல வாங்கி அதை என்ன நீங்க கொடுத்தீங்கன்னு தெரியாது, எங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது கரெக்டா சொல்ல மாட்டாங்க. மறைமுகமா அதுல மிகப்பெரிய அளவுல என்ன பண்றாங்கன்னா திருட்டுத்தனம் பண்றாங்க. ஆன்லைன் பேமெண்ட் நிறைய டிரைவர், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்னால டிரைவர்ஸ் எடுக்காம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். இத்தகைய சூழ்நிலைகள்ல கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அந்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அரசு எல்லாரையும் இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் அக்ரிகேட்டர் சட்டத்தின்படி எல்லாரையும் அழைத்து பேசி, குறிப்பா இந்த ஓலா ஊபர் ரேபிட்டோ எல்லா நிறுவனங்களையும் அழைத்து பேசி, நம்ம யாத்திரை உட்பட எல்லா ஆப் பேஸ்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசி ஒரே மாதிரி இந்த சாஸ் மாடல் ஓட்டுநர்கள்ட்ட இன்னைக்கு பேராதரவில் இருக்கக்கூடிய இந்த முறையை கொண்டு வரணும். இப்ப ஆட்டோக்கே பாத்தீங்கன்னா ஓலாலையும் ஊபர்லையும் 5% டாக்ஸ் எடுக்கிறது கிடையாது, அவங்களுக்கு 25 ரூபா தான் வாங்குறாங்க சாஸ் மாடல்ல. அப்ப கால் டாக்ஸி ஓட்டுநர்கள்ட்ட மட்டும் நீங்க ஏன் 25% 30% கமிஷன் எடுக்கிறீங்க? கூடுதலா என்ன பண்றீங்க, ஒரு 5% டாக்ஸ் எடுக்கிறீங்க. இந்த வேறுபாடு அந்த நிறுவனங்களே பண்றாங்க, அந்த ஓலா ஊபர் நிறுவனங்களே பண்றாங்க. இந்த விஷயத்தையும் சரி பண்ணணும். இதனால ஓட்டுநர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. போர்ட்டர் நிறுவனம் இன்னைக்கு போக்குவரத்து துறையில என்ன புகார்களை அளித்தாலும் எடுக்கிறது இல்ல. கர்நாடகா மாநில பதிவெண்களை கொண்ட சரக்கு வாகனங்களை வச்சு இங்க ரன் பண்றாங்க. ஓவர்லோடு ஏற்ற சொல்லி போர்ட்டர் நிறுவனம் கட்டாயப்படுத்துது. இதெல்லாம் புகார் கொடுக்கிறோம். அந்த வண்டிகளை பிடிச்சு ஃபைன் போடக்கூடிய போக்குவரத்து துறை கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை கண்டுக்கிறதே இல்லை. இது குறித்த புகார் கொடுத்திருக்கோம். அதை பத்தி எந்த விஷயங்களையும் நடவடிக்கை எடுப்பதில்லை. அதே போல பல்வேறு இடங்கள்ல
ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கு. ஆட்டோன்றது ஒரு அவசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் என்ற அளவுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் ஆட்டோ. இன்னைக்கு 108 போய்கிட்டு இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரசவத்திற்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோக்களுக்கு பின்னாடி எழுதியவர்கள் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள். எத்தனையோ இந்த கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் கூட மக்களுக்காக நாங்கள் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டோக்கள் ஒரு அவசரத்துக்கு போகும்போது ஏதாவது சின்ன இடங்கள்ல கூட லைனை தாண்டிட்டாங்கன்னு ஃபைன் போடுறது. ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் போட்டா கூட பரவாயில்ல, 2-3 ஃபைன் போடுறது. அவங்க வண்டியை போயிட்டே இருக்கும்போது நோட் பண்ணிடுறாங்க. டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபைன் போட்டு விட்டுறாங்க. அதுக்கு சில நேரங்கள்ல உரிய ஆதாரங்களும் கொடுக்கறது இல்லை. வண்டியை நோட் பண்ணி போட்டு விட்டு போயிருது. எங்கேயாவது ஒரு தெரு முனையில வண்டி நிற்கும், அவங்க வீடே அங்கதான் இருக்கும், உள்ள நிப்பாட்டிருப்பாங்க. அதை போட்டோ எடுத்துட்டு போயிட்டு 4 நாள் கழிச்சு இந்த இடத்துல வண்டி நின்றுச்சுன்னு ஃபைன், நோ பார்க்கிங் ஃபைன். ஆதாரங்கள் இல்லாமல் விதிக்கப்படக்கூடிய இந்த ஆன்லைன் அபராதங்கள் கைவிடணும். இதுல ஒவ்வொரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு ஆட்டோ கால் டாக்ஸி தொழிலாளர்கள் சாதாரணவர்கள், படிக்காதவங்க. பலர் நீங்க ஒரு ஸ்லிப் என்ன பண்றீங்கன்னா வேகன்ல அப்டேட் பண்ணிடுறீங்க. அதை எங்களால யாருக்கிட்ட திருப்பி முறையிடணும், இது தப்பா ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்றத யாருக்கிட்ட முறையிடணும்ன்றதே கிளாரிட்டியே இல்லை. நீங்க மின்னஞ்சல் அனுப்புங்கன்றாங்க. ஒரு ஆட்டோ தொழிலாளி, சாதாரண ஆட்டோ தொழிலாளி எப்படி மின்னஞ்சல் அனுப்புவாங்க? இந்த முகவரிக்கு, இந்த ஆணையருக்கு, இந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கடிதம் எழுதுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு கடிதம் எழுதி பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த ஆன்லைன் அபராதம் விதிச்சுட்டா தலையெழுத்து கட்டியே ஆகணும்ன்ற சூழ்நிலை இருக்கு. அதுல உண்மை நியாயம் இருந்தா கூட ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைன் போட்டுறாங்க, ஒரு நாள் வாழ்வாதாரம் அழிஞ்சிருது. அதை கேட்டு அலையணும்னா கூட நாங்க 4 நாள் 5 நாள் அலைய வேண்டியது இருக்கு இந்த ஆன்லைன் அபராதத்துக்கு. போக்குவரத்து துறையில கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்றாங்க, டிராபிக்ல கேட்டா எங்க போட்டாச்சுங்க ஒரு தடவை கட்டுங்கன்றாங்க. பல அதிகாரிகள் இப்படியே பண்றாங்க. சில இடங்கள்ல தப்பு இருக்குன்னா நான் வேணா கட்டிடுறேன் அந்த ஃபைனல் சொல்றாங்களே தவிர, ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதை திருத்துவதற்கான வழிகள் இல்லாம தான் இந்த சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு. அதையும் சரி பண்ணணும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ கால் டாக்ஸி செயலிகளை நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அரசு துவங்கணும்னு. போக்குவரத்து துறை அமைச்சர் இறுதியாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில, தொழிற்சங்கங்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில போக்குவரத்து துறை ஆணையரகத்தில் அறிவிச்சிருந்தாங்க, அரசு கும்டாவின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவுல முயற்சிகளை எடுத்து அந்த ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கான செயலியை உருவாக்கி அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு அரசு இப்ப வரைக்கும் அந்த பணி எதுக்கு பெண்டிங்ல இருக்குன்னா வேற எதுவுமே கிடையாது. ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாம அந்த செயலியை துவங்கினா பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செயலியை வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சு சிறப்பாக கொண்டு வந்து அந்த செயலி இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாதனால பெண்டிங்ல இருக்கு. இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிட்டா உடனே நாங்க அதை லைவ் பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு கும்டா இருக்கு. அப்ப போக்குவரத்துறை அமைச்சர், அதை நாங்க சொல்லல, போக்குவரத்துறை அமைச்சரே கும்டாவோட அந்த பணிகள் இறுதி கட்டத்தில் இருக்குன்ட்டாங்க. இந்த ஆட்டோ மீட்டர் கட்டணம்ன்றது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ஆர்டிஓ அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல் பல்வேறு வகையில தலைவிரித்தாடுது. இது எல்லாத்துக்கும் மூளையா செயல்படக்கூடியது நம்ம போக்குவரத்துறை ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஜேடிசியா இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள் தான் பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படின்றது, மூளையாக இருக்கிறாரு அப்படின்றது குறிப்பிடப்படுது. எனவே அவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். பல்வேறு விஷயங்கள்ல அவருடைய பெயர் தான் பலர் பயன்படுத்துறாங்க, அவர் தான் காரணமா இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. எனவே அவரை அந்த தலைமையகத்துல பணியில வச்சுக்கிட்டு செயல்படுவது அவர் மீது ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கும் போது அதை அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் ஆணையரை விட அந்த அதிகாரத்துல இருந்துகிட்டு ரூல்ஸ் ஜேடிசி போக்குவரத்து துறை ஆணையரை விட அதிகாரம் மிக்கவரை போன்று அங்க செயல்படுறாரு. எனவே அரசு அதை கண்காணித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் வலியுறுத்தி கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலி வடிவில் இயங்கக்கூடிய மற்றும் இந்த ஸ்டாண்டுகளில் இயங்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸிகள் வருகின்ற 19ஆம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போறோம். இதை தாண்டி அன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களுடைய ஓட்டுநர் உரிமம், எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, அதே போல எங்களுடைய வாகனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பர்மிட், சரிங்களா? ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கோம், இந்த பைக் டாக்ஸியை முறைப்படுத்தணும்ன்றதையும் கேட்டுட்டு இருக்கோம். மஞ்சள் போர்டு கொடுங்க, ஏன்னா இன்னைக்கு பயணிகள் பயன்படுத்துறாங்கன்றீங்க, மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல்ன்றீங்க, சரி ரெகுலேட் பண்ணுங்க, முறைப்படுத்துங்கன்னு சொல்றான். அப்ப அதையாவது முறைப்படுத்தணும், தொழிலாளிக்குள்ள இந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகள் எதையும் செய்யாத தமிழக அரசை கண்டித்து தலைமைச் செயலாளரை சந்தித்து நாங்க ஓட்டு போறதுக்கு தயாரான எங்க வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பி கொடுத்துறோம். 26க்கு நாங்க ஓட்டு போறதுக்கு தயாரான எங்களுடைய வாக்காளர் அட்டையை ரத்து பண்ணுங்க, எங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துறோம், தொழிலே போச்சு, நாங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சு என்ன பண்ண போறோம், அதே போல எங்க வாகனத்துக்கான பர்மிட்டை கொடுத்துறோம், அதையும் நீங்க ஓன் போட மாத்தி கொடுத்துருங்க, இல்ல வாங்கி வச்சுக்கோங்க, எங்க வாகனங்கள்லாம் பறிமுதல் செஞ்சுக்கோங்க. 19ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்துல ஒன்று கூடி எங்களுடைய ஆவணங்களை
தலைமைச் செயலாளரிடம் ஒப்படைத்து நாங்க போராட்டத்தில் ஈடுபட போனோம். இது விஷயமாக அரசு உடனடியாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்து எங்களுடைய நேற்று வரைக்கும் கூட நாங்க ஏன் காத்திருந்தோம்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லையாவது ஏதாவது அறிவிப்புகள் வரும் ஆட்டோமீட்டர் கட்டணம் சம்பந்தமாக. நேற்று உணவு டெலிவரி பண்றவங்களுக்கு 20,000 ரூபாய்க்கு வண்டி வாங்க மானியம் கொடுப்போம்னு சொல்றீங்க. அந்த வண்டியே டீ போர்டுல தான் இயங்கணும்னு சொல்லி கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல எல்லோ போர்டுல தான் இயங்கணும்னு சொல்லி அந்த தொழில் ரீதியா பயன்படுத்தக்கூடிய டூ வீலருக்கே ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கு, கான்ட்ராக்ட் கேரேஜ்ல தான் டூ வீலருக்கு பர்மிட் கொடுக்கணும், கான்ட்ராக்ட் கேரேஜ்ல நீங்க பர்மிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதையெல்லாம் மீறி செயல்படும் போது நீங்க அதுக்கு மானியம் அறிவிக்கிறீங்க. எங்களுக்கு மானியம் ஏதாவது அறிவிக்க வேண்டியது இருக்கா? ஆட்டோமீட்டர் கட்டணத்தை மாற்றி ஒரு ஜிஓ போட்டா எங்களுடைய அனைத்து மீட்டர்களையும் நாங்க திருத்திக்க தயாரா இருக்கிறோம். நவீன டிஜிட்டல் மீட்டர் கொடுக்கும்போது கூட புது ஆட்டோக்கள் வரும்போது அதுல இன்க்ளூட் பண்ணிருங்க, கம்பல்சரி ஆக்கிருங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆட்டோக்களுக்கு நீங்க படிப்படியா கொடுங்க, நாங்க நவீன டிஜிட்டல் மீட்டருக்கு மாறுறோம். இல்ல இந்த குண்டா செயலியை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுலயே தீர்வு வந்துடும் சொல்றோம். இதை எதையுமே கண்டுக்கிறனால எங்களுடைய ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து இந்த நாட்டுல வாழ்றதுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. எங்களுக்கு தமிழக அரசு தகுதி இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா விடியல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய முதல்வர், குறை சொல்ல முடியாத ஆட்சியை செய்யணும்னு சொல்லக்கூடிய முதல்வர் பிங்க் ஆட்டோ கொடுத்திருக்கிறாங்க. பெண் ஓட்டுநர்கள் இன்னைக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர் இருக்காங்க. கொடுத்து நான் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சா எங்கேயாவது பிங்க் ஆட்டோ ஓடுறது நீங்க பாத்தீங்களா? அது கொடுத்ததுல மிகப்பெரிய ஊழல். 5,000 10,000 கட்சிக்காரங்க வாங்கிட்டு போற வர பெண்கள்ட்ட எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதாவது அவங்களுக்கு யாராவது லைசன்ஸ் வச்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏற்கனவே ஆட்டோ வச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆட்டோ கூட ஓடல, கண்ணுக்கே தெரியல. பிங்க் ஆட்டோ ஓடுறது யாராவது பாக்குறீங்களா? கண்டிப்பா இல்ல. அதுல சரி கொடுத்தீங்க, ரைட், பிங்க் ஆட்டோ கொடுத்தீங்க, அந்த விமர்சனம் கூட இருக்கட்டும். என்ன கட்டணம் வசூல் பண்ணணும் அதையாவது சொன்னீங்களா? பெண் ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான, எங்க சங்கத்துல இருக்காங்க, எங்க தோழமை சங்கம் எல்லாத்துலயுமே இருக்கும். ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க, பெண் ஓட்டுநர்கள். அவங்க முதல்வர்கிட்ட கேட்கிறாங்க கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுங்க. பெண் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்றீங்கல்ல, அப்ப பெண் ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை யார் உறுதி செய்வோம்? உங்களுக்கு எலெக்ஷனுக்கு மைக் செட்டை கட்டி ஊருவா சுத்துறதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வேணும். ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த தமிழக அரசு முறைப்படுத்தி தருவதாக இல்லை. எங்களுடைய ஆவணங்களை ஒப்படைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட நாங்க காத்திருக்கோம். இதனால அன்றைய தினம் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக வருத்தங்களை தெரியப்படுத்துகிறோம்.